நண்பர்களே, நீண்டகால உழைப்பு நிச்சயம் பலன் தரும். ஒரு விவசாயி ஒரு மூங்கில் விதைய நடுறான். நட்டுட்டு அந்த மூங்கில் விதை முளைக்கும் என்ற நம்பிக்கையுடன் தினமும் அதுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா அது முளைக்கும்ன்ற நம்பிக்கையோட டெய்லி பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா அது முளைக்கல. 1 மாசம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவன் தனது முயற்சியை கைவிடவில்லை. கண்டிப்பா இது முளைக்கும்ன்ற நம்பிக்கையோட டெய்லி தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கிறான். அவன் முயற்சியை கைவிடாம தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கிறானே தவிர, உண்மையிலேயே அந்த மூங்கில் விதை முளைக்கவில்லை. 1 வருடம் ஆச்சு. 1 வருடம் ஆன பிறகும் அது முளைக்கவில்லை. அவனுடைய மனசுல நம்பிக்கை மட்டும் இருக்கிறது. கண்டிப்பா இது முளைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை ஒட்டி அவன் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கிறான். 1 வருடம் ஆன பிறகு, மெல்ல லேசாக மனசுக்குள்ள ஒரு சின்ன கலக்கம். விதை ஒருவேளை அழுகிட்டு இருக்குமோ? நம்முடைய சக்தியை தினமும் வீணாக்குகிறோமோ? நம்முடைய உழைப்பை நாம் வீணாக்குகிறோமோ? அப்படிங்கிற சந்தேகம் வந்துடுச்சு. 1 வருடம் இவன் தண்ணி ஊத்துறத பார்த்து சுத்தி இருக்கிறவங்கலாம் அவனை கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க, கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் அவனுக்கு அந்த மனசுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் வர ஆரம்பிச்சது. தன்னுடைய நம்பிக்கை, தன்னுடைய கனவு, தன்னுடைய எதிர்பார்ப்பு நொறுங்கி விடுமோ என்கின்ற வேதனை அவனை ரொம்ப தொல்லை பண்ணுச்சு. அதாவது என்னைக்கோ முளைக்கும்னா பரவாயில்ல, ஒருவேளை முளைக்காம போய்விட்டால் அப்படிங்கிறதுனால இன்னும் அவன் மனசுக்குள்ள ஒரு வேதனை வருது. 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம், 5 வருஷம் ஆச்சு. இப்போ 5 வருஷமா அவன் தண்ணி ஊத்திட்டு இருக்கிறான். அந்த மூங்கில் விதை முளைக்கவில்லை. இப்ப 5 வருடமாக தண்ணீர் ஊத்தி 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 சோர்வு, டெய்லி அந்த நீர் சுமந்த வலி, எதிர்பார்த்தது நடக்காதனால மனசுக்குள்ள ஏற்பட்ட கலக்கம், ஐயோ நம்முடைய உழைப்பு வீணா போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நினைப்பு, உடைந்து போன கனவு, பலனில்லாத உழைப்பு, பலரோட பரிகாசம், கேலி, கிண்டல் எல்லாம் சேர்ந்து அவன் அப்படியே ஆளை உருக்கிடுச்சு. அவன் ரொம்ப உடைஞ்சு போயிட்டான். இந்த சூழ்நிலையில அந்த 5 வருடங்கள் தண்ணி ஊத்தின பிறகு ஒரு நாள் திடீர்னு அவன் தண்ணி ஊத்த போகும்போது அப்படியே ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஒரு இன்ப அதிர்ச்சி அவனுக்கு. ரொம்ப சந்தோஷமாயிட்டான். என்ன அப்படின்னா, அந்த மூங்கில் விதையிலிருந்து ஒரு சின்ன தளிர் மெல்ல மண்ணுக்கு மேல எட்டி பார்க்கிறது. அவனுக்கு பெரிய சந்தோஷம். ஆஹா, இத்தனை நாள் நம்முடைய உழைப்பு வீணாக போகவில்லை, மூங்கில் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறான். திரும்பியும் முன்னைய விட ரொம்ப ரொம்ப உற்சாகமா டெய்லி தண்ணி ஊத்த ஆரம்பிக்கிறான். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகிறது. 5 அடி, 10 அடி, 20 அடி, 30 அடி, 40 அடி, 50, 60, 70, 80, 90 அடி வளருது. 5 வருடமாக தண்ணி ஊத்தி கஷ்டப்பட்டு அதை எதிர்பார்த்து வராத அந்த மூங்கில் விதை முளைக்க ஆரம்பித்து ரொம்ப வேகமாக வாரம் 5 அடி வளர்கிறது. வாரத்திற்கு 5 அடி வளர்கிறது. ரொம்ப சீக்கிரமா 90 அடி வளர்ந்துருச்சு. 5 வருடமா முளைக்காம இருந்த ஒரு செடி 5 வருடங்களுக்கு பிறகு முளைக்க ஆரம்பித்து மிக வேகமாக வளர்ந்து 90 அடி வளர்ந்து நிற்கிறது. ஸோ அந்த 5 வருஷம் அவனுடைய உழைப்பு, அந்த உழைப்பினுடைய பலன் மிக மிக குறுகிய காலத்தில், அது எப்போன்னா அந்த 5 வருடம் கழிந்த பிறகு கிடைத்தது. ஸோ நீண்ட கால உழைப்பு நிச்சயமாக மாபெரும் வளர்ச்சியை உங்களுக்கு தரும். அதுவரை நீங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அதுவரை நீங்கள் நீர் ஊற்ற தயாராக இருக்க வேண்டும். காத்திருந்தால், நீங்கள் நீர் ஊற்றிக்கொண்டே இருந்தால் என்றோ ஒரு நாள் அந்த விதை முளைக்கும். உங்கள் நம்பிக்கை எனும் விதை முளைக்கும். அது நிச்சயம் உங்கள் வாழ்வில் பல்வேறு மாற்றங்களை உண்டாக்கும். ஆகவே நண்பர்களே, நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் மன சோர்வு அடையாதீர்கள். தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருங்கள். நிச்சயம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த 3 வகையான மனிதர்கள்: மோட்டிவேட்டட், கியூரியஸ், நாட் இன்ட்ரெஸ்டட். இந்த மோட்டிவேட்டட் அப்படிங்கிற அந்த எதிலும் ஆர்வம் உள்ளவர்கள், ஏதாவது நான் சாதிக்கணும்னு சொல்லி முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள். ஒரே நாள்ல சாதனை சாத்தியமில்லை, ஆனால் தொடர்ந்து செய்யும் போது எதுவும் சாத்தியமே. நிச்சயமாக தொடர்ந்து நீங்கள் உழைக்கும் போது நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். மிகப்பெரிய சாதனையை உங்களால் அடைய முடியும். வாழ்த்துக்கள். நன்றி.